உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செப்டம்பர் மாத பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. அதாவது 4 கிரகங்களின் ஆட்சி உச்ச சூழ்நிலைகள் அப்படின்றது இந்த மாதத்துல இருக்க போகுது. அது என்ன மாதிரி அப்படின்றது பார்க்கும்போது முதல்ல 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். அதாவது கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு ஆட்சி பெற்ற சுக்கிரனாக மாற போகிறார். இதுவரைக்கும் அந்த சுக்கிரன் நீச்சமாக இருந்த இந்த 3ஆம் தேதியிலிருந்து அவர் ஆட்சி பெற்று மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரப்போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா புதன் ஆகப்பட்டவர் உச்சம் பெற்று இருக்க போறார். அதாவது தன்னுடைய கன்னி ராசியில் புதன் பெயர்ச்சியாகி 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கன்னி ராசிக்கு புதன் பகவான் பயிற்சியாகி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு புதனாக மாற போறார். இதனால இந்த மாதத்துல புதன் உச்ச நிலையை அடைகிறார். அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் நம்ம கன்னி ராசி என்பர்கள். கன்னி ராசியில ஏன் பிறந்தோம் அப்படின்னு எப்போதுமே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய ஒரு சில நெகட்டிவான விஷயம். ஆனால் திறமைக்கு பஞ்சமே கிடையாது. யாருக்குமே இல்லாத சில விஷயங்கள், ஒரு சில திறமைகள், ஒரு யுனிக்கான சில நாலேஜ், இதெல்லாமே இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு தான் இருக்கும். அதை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான பயமும் தயக்கமும் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். யாராவது ஒருத்தர் இவங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த மோட்டிவேஷன் மூலமாக பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் வேர்டு தான் அது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த ஜென்ரலா இந்த ரீல்ஸ் பாக்குறதுல, ஷார்ட்ஸ் பாக்குறதுல, யூடியூப்ல நிறைய விஷயங்கள் பாக்குறதுல இந்த கன்னிராசி என்பவர்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த அதிகப்படியான மோட்டிவேஷன் ஸ்பீச்சை தான் அதிகப்படியாக பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த யாராவது ஒருத்தர் இவர்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவர்களினுடைய வாழ்க்கை மாறுறத இவர்களாலேயே உணர்வு பூர்வமாக உணர முடியும். அந்த அளவுக்கு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சில அமைப்புகள் இருக்கு. இவர்களுக்குள்ளான திறமையை மற்றவர்கள் தான் எடுத்து சொல்லணும். இவர்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு தயக்கம் அப்படின்றது இவர்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உச்ச நிலையை அடைந்திருக்கிறார். 11ஆம் இடத்துல குரு உச்சம், 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. வேற ஏதாவது இதுல சொல்லணுமா? இந்த ஒரு 2 லைன் போதும் உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்க போகுது. நீங்க தான் இனிமே கெத்தா இருக்க போறீங்க. உங்களுடைய சொசைட்டில, உங்களுடைய சமுதாயத்துல, உங்களுடைய நண்பர்கள் மத்தியில, உங்களுடைய உறவுகள் மத்தியில யாரெல்லாம் உங்களை பார்த்து பேசுறதுக்கே தயக்கப்பட்டார்களோ அவர்கள் முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய அவமானங்கள் எல்லாமே துடைத்தெறியக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதிரியான மாற்றம் வேற யாருக்குமே கிடையாதுங்க. இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த பையன்லாம் என்ன படிச்சு முன்னேற போறான் அப்படின்னு சொல்ற அந்த நபர், அந்த மாணவர் பாத்தீங்கன்னா 98% ஒவ்வொரு தேர்வுலையும் எடுப்பார். இதெல்லாம் நீங்க அப்படியே அந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும். அதை நீங்க என்ன மாற்றணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்களால மாத்தவே முடியாது. அதுதான் தலையெழுத்து. அந்த விதியை மாற்றக்கூடிய ஒரு வலு அப்படின்றது யாருக்குமே கிடையாது. அதுல இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நடக்கக்கூடிய விதியை யாராலையுமே மாற்ற முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. அந்த ஸ்ட்ராங்க உங்களால யாராலையுமே அழிக்க முடியாது. உங்களுடைய எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு காலு கீழே. அதை யாராலையும் மாற்றவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கோச்சார கிரகங்கள் ரொம்பவும் வலுவா இருக்கு. இந்த வலுவை, இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையலாம். நீங்க வெளிநாட்டுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. உங்களுடைய சொந்த ஊர்லயே இருந்து சில விஷயங்களை செய்யுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய கூட வேலை பார்க்குறவங்க, உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கலையா, அமைதியா இருங்க.
அவங்களே உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் வந்தாச்சு. நீங்க இனிமே யாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்ன்ற அவசியமும் யாருக்கும் கிடையாது. கன்னிராசி என்பவர்களுக்கு அந்த அளவுக்கு கிரகங்கள் வலிமை பெற்று இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார். பொருளாதார வளர்ச்சியில உங்களை அடிச்சுக்க இன்னமே யாருமே கிடையாது. கடன்கள் எல்லாமே தீரப்போகுது. அந்த கடன்கள்னால அவ்வளவு அவமானப்பட்டிருப்பீங்க. ஒரு வெறும் 50,000 ரூபாய் கடன், அந்த கடனை அடைய முடியாம நான் 6 மாசமா பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் மேடம் தெரியும். இந்த மாதிரி கன்னிராசி என்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வெறும் ஏன்னா கடன் வாங்குறதுக்கே பயப்படக்கூடிய ஒரு நபர் இந்த கன்னிராசி என்பர்கள். ஏதோ போராத நேரம் வாங்கிட்டீங்க, அந்த வாங்கின கடனை அடைக்க முடியாம நீங்க பட்ட பாடு, அவ்வளோ ஒரு மனவேதனைகள், அவ்வளோ ஒரு ஏளனமான பேச்சுகள், இது எல்லாத்தையுமே இந்த மாதம் நீங்க சீர் செய்யக்கூடிய ஒரு நேரம். திடீர்னு இருந்தாப்புல விபத்துக்கள்லாம் நடந்திருக்கும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. என்ன நேரம் மேடம், அப்படி ஒரு நேரம். திடீர்னு பாத்தீங்கன்னா 3 மாசமா வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு முடங்கி கிடந்த ஒரு சூழ்நிலை, என்னை யாருமே கவனிப்பாரற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரியாக எல்லாம் பல வேதனைகளை கடந்து வந்த இந்த கன்னிராசி என்பர்கள் மிகவும் ஒரு உச்சகட்ட வளர்ச்சியை அடையிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. இத்தனை வருஷ கால அனுபவத்துல இந்த செப்டம்பர் மாதம் 2026 மட்டும்தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இதனால் வரைக்கும் இழந்த துன்பங்கள், இழந்த ஒரு நல்ல விஷயங்கள், இழந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்திருப்பீங்க. ஒண்ணு விடாம இழந்திருப்பீங்க. எங்க என்னுடைய வாழ்க்கை போச்சு அப்படின்றது தேடக்கூடிய ஒரு சூழ்நிலையில, ஒரு பித்து பிடிச்சு தெரியக்கூடிய ஒரு மனநிலையில தான் இருக்கிறீங்க இந்த கன்னிராசி என்பர்கள். அது எல்லாத்தையுமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். 11ஆம் இடத்துல குருமங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் நீச்சம் பெற்று குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீசபங்க ராஜயோகம் அப்படின்றது இருக்கு. இந்த யோகத்தினால இந்த கன்னிராசி என்பர்கள் உயர்ந்த பதவிகள், உயர்ந்த பொறுப்புகள், உங்ககிட்ட இருந்து பொறுப்புகள் எல்லாம் பறிச்சிருப்பாங்க. பதவிகள் எல்லாத்தையும் பறிச்சிருப்பாங்க. எதுவுமே தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த கிரகங்கள் உங்களுக்கு ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு போயிடுச்சு. இன்னமே உங்ககிட்ட பறிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. மீண்டும் அந்த பொறுப்புகள் வரப்போகுது, மீண்டும் அந்த பதவிகள் வரப்போகுது, மீண்டும் ஒரு ப்ரமோஷன் வரப்போகுது. ஒரு உயர்ந்த அரசாங்க பதவியை அடைவதற்குண்டான ஒரு நேரம். சூரியன் உங்களுடைய ராசியிலேயே வராரு. அதனால அரசாங்க பதவி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் அரசாங்கத்துல இவ்வளோ நானு ஹாப்பியா வாழ்ந்த சரித்திரமே கிடையாது மேடம், இந்த மாதத்துல நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா சொல்வீங்க. அத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அந்த அளவுக்கு இந்த கன்னிராசி என்பர்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். டிவோர்ஸ் ஆகி 5 வருஷம் ஆச்சு, எனக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை நான் நினைச்சு பார்க்கல. இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்து அதுக்குண்டான ஒரு அமைப்புகள் என்னை தேடி வருது. நான் பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உண்டான குடும்ப வாழ்க்கை வரப்போகுது. சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் இந்த மாதத்துல. அதனால 2வது திருமணம் அப்படின்ற ஒரு அமைப்பும் வரப்போகுது. முதல் திருமணத்துல ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது மேகங்கள் காணாமல் போறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். எப்படி ஒரு மழை வரும்போது எப்படி மேகங்கள் இரண்டு வந்து ஒரு பயம், ஒரு இடி மின்னலோட அந்த ஒரு சூழ்நிலைகளே, கால சூழ்நிலைகளே பாத்தீங்கன்னா ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலைகளாக இருக்கும். அந்த மாதிரி தான் இவர்களுடைய திருமண வாழ்க்கை இருந்திருக்கு. ஒரு கருமையான ஒரு மேகங்களோடு எப்போ பிரச்சனைகள் வரும், எப்போ விவாகரத்து நடக்கும், எப்போ எங்களுக்கு தேவையில்லாத பிரிவுகள் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அந்த மாதிரியான ஒரு பயமே தேவையில்லை. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே விலகியாச்சு. இனிமேல் அந்த விவாகரத்து அப்படின்ற ஒரு வார்த்தை வீட்டுல வரவே வராது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுமையான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுது. மருத்துவ ரீதியான தொந்தரவுகள் இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி 3 மாசம் முடங்கியே கிடந்தேன் மேடம், என்னால எந்திரிக்க கூட இல்லை, நான் பராமரிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் இந்த மாசத்துல இருந்து நீங்க நல்ல உங்களுடைய சாதாரண ஒரு நிலைக்கு திரும்பக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்த வயது மூத்தோர்கள், இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வியாதிகள். ஏன்டா நமக்கு வயசான காலத்துல இப்படி போய் நம்ம கிடக்குறோமே, ஒரு ஊரார் பேச்சுக்கு போய் நம்ம அவமானப்பட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. அந்த வயது மூத்தவர்களுக்கும் இவர்களினுடைய உடல்நிலை சீராகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்களை சொல்லியிருக்கிறோம். கன்னிராசி என்பவர்களுக்கு இப்போ மேக்சிமம் பாத்தீங்கன்னா குரு திசை, சனி திசை, இந்த மாதிரியான திசா புத்திகள் ஓடிட்டு இருக்கும்.
இந்த தசாபுத்திகளின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் என்ன வளர்ச்சியை கொடுக்க போகுது உங்களுக்கு. கோச்சார கிரகங்கள் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தசாபுத்திகள் அதை வாங்கி கொண்டு நிரந்தரமான பலனை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது ஜோதிட ரீதியாக நம்ம சொல்ல முடியும். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.